வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி கேரட் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்காக நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களாம் இப்போ வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணாமல் வெளியில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் சொல்லித்தரேன். இதை பாருங்கள், கேரட்டை வந்து மேல் தோல் சீவிட்டு இந்த கேரட் துருவுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு துருவிக்கிங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வந்து வாட்டம் வருதோ அதை வச்சு நீங்கள் வந்து துருவிக்கிங்க. இதை துருவிட்டு காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னு. இதை வச்சு நல்லா அழுத்தி சிறுவங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்கள் எடுத்து வச்சுருக்க கேரட்டெல்லாம் தெரிவிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களாக இருந்தால் ஒரு நல்ல பெரிய கேரட் ஒன்று போதும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, கேரட்டை துருவி வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை மிளகா வேணாம், காஞ்ச மிளகானாலும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு அது மாதிரி ஒரு 3 பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான். இந்த பூண்டு இந்த தேங்காய்லாம் ஆப்ஷன் தான். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லாட்டை பயிர் இருந்தால் மல்லாட்டை பயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி இதை வந்து கிளறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு பல்ல போட்டுக்குங்க. வெங்காயத்தையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா படப்படன்னு வெடிச்சோடனே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விடுங்க. அந்த கருவேப்பிலை எடுத்து வச்சிடும் இல்லையா, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையுமே போட்டுக்குங்க. பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறியிருக்கேன். ஏன்னா வந்து கேரட்டை வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்து கிளறும் போது தான் அந்த சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இல்லை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ துருவி வச்ச கேரட்டையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. கேரட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு. அதனால் நம்ம தண்ணிலாம் ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. அது மாதிரி நல்லா வதங்கி சுருங்கின பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அப்படியே வதங்கிடுச்சு. இதை இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. நிறைய வந்து சேர்க்காதீங்கன்னா உப்பு கரிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ அப்படியே கிளறி விட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். அந்த நீராவிலே அப்படியே வெந்துடும். மூடி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஆவிலே வந்து அது நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், என்ன விட்டுருங்க. பாருங்கள், அப்படியே நல்லா வெந்துருச்சு. நம்ம துருவி போட்டிருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும் வந்து அந்த கேரட்டு. பாருங்கள், அப்படியே பொல நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் வந்து அப்படியே சும்மா மிக்ஸி ஜாரில் ரிவர்ஸில் சுற்றி வச்சுருக்கேன். அதை அப்படியே இந்த தேங்காய் பூவை போட்டுக்குங்க. நம்ம தேங்காய் பூவை போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் கேஸை. ஒரே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஒரு வதக்கி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும். தேங்காய் வந்து வதங்க எண்ணெய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இதில் அப்படியே நீங்கள் சாதத்தை வடித்து போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஒரு காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு தொட்டுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.